அனைவருக்கும் வணக்கம். இசை பெரியதா? மொழி பெரியதா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு. அ கவி பேரரசு வைரமுத்து அவர் அவர் சொல்றாரு, "மொழி தான் பெருசு. இசைலாம் அப்படி கிடையாது. வெறும் ஹம்மிங் தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அவர் வந்து இளையராஜாவ நோக்கி ஒரு 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 என்ன ஒரு பதிலடி அப்படின்ற மாரி இல்லாம, ஒரு ஒரு தாக்குதல தான் தொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, மொழி தான் முக்கியம். மொழி முக்கியம்ன்றத புரிஞ்சுக்கிறாம இருந்தா, அ அவன் வந்து அவர் வந்து வந்து ஞானி கிடையாது, அஞ்ஞானி அப்படின்ற மாரி ஒரு இளையராஜாவ நோக்கி தாக்குதல் தொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு வந்து இளையராஜாவோட தம்பியும் பதிலடி குடுத்துருக்காரு. நான் ஒரு தம்பி தான் இருக்கேன். வைரமுத்து இந்த மாரி பேசுறத நிப்பாட்டிக்கணும். இல்லன்னா வேற மாரி ஆயிரும் அப்படின்ற மாரி தேனியோட ஸ்லாங்லேயே அந்த கங்கை அமரனும், இளையராஜாவோட தம்பியும் கங்கை அமரனும் அந்த தேனியோட அந்த தன்மையிலேயே பேசியிருக்காரு. இது வந்து என்னது, நான் தம்பியாக இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன், எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அதனால் இங்கே பெரிய சண்டையெல்லாம் நடக்க போகிறதில்ல. ஆனால் அந்த தன்மையில் அவங்க பேசுகிறாங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, மொழி பெரியதா? இசை பெரியதா? அப்படின்றத அவங்க வந்து அவங்க ஒரு சினிமாவில் இருக்கவங்க அவங்க தான் தான் பெரியது அப்படின்ற மாதிரி அவங்க தனக்குள்ளே பேசிக்கிறாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் நம்ம பார்க்குற நம்மளுக்கு வந்து தோணும்ல. இப்போ வைரமுத்து சொல்கிற மாதிரி மொழி தான் பெரியதா? இல்லை இளையராஜா அவரோட சார்பில் இசை தான் பெரிதா? அப்படின்ட்டு நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை வரும்ல. அந்த மாதிரி ஒரு பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, மொழி பெரியதா? இசை பெரியதா? அப்படின்னு பார்த்தோன்னாக்கும், பொது வாழ்க்கையில் சினிமாவை தவிர்த்து நம்ம சினிமாவே வச்சுருவோம். இப்போ சினிமாவில் தான் பிரச்சனை நடக்குது. இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் வைரமுத்துவுக்கும் இடையில் சினிமா தான். அவங்க 3 பேர்த்தையும் சேர்ந்தது சினிமா தான். இப்போ இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் பிரச்சனைண்ணே. அது கொள்ள காலமாக பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அவர் இளையராஜா கோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்காரு. நான் எழுதின பாட்டுக்கெலாம் நான் மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதில் அதோட வெளிப்பாடாக தான், அதன் காரணமாக தான் வைரமுத்தும் அந்த மாதிரி பேசுகிறாரு. இசைன்ற வந்து தனக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி அஞ்ஞானித்தனமாக இளையராஜா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அவர் தன்னோட கௌரவத்தில் பேசுகிறாரு. ஆனால் நம்மளோட பார்வையில் சினிமாக்குள்ளே வச்சு நம்மளோட பார்வையில் இசை பெரிதா? மொழி பெரிதா? அப்படின்னு கேட்டீங்களாக்கும், நான் எப்படி சொல்வேன்னா, இசை தான் பெரிது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து சினிமாவை பொறுத்தளவுக்கு இசை முக்கியம் தானே. இசை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இளையராஜாவை கொண்டாடினது, இளையராஜாவை படம் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இளையராஜாவை வந்து பண்ண காலங்கள்லாம் இருக்குது. இளையராஜா வச்சு தான் சினிமாவேவும். ஒரு காலத்தில் சினிமான்றது வந்து ஆரிய திராவிட சிந்தனைகள் கொண்டதாக இருந்துச்சு. அதில் வந்து தமிழ் வாசம் வீச வச்சது இளையராஜா. அவர் வந்து தன்னோட இசையாலேயே எல்லாத்தையும் கட்டி போட்டார். இசை தான் எல்லாமே. சினிமாவை பொறுத்தளவுக்கு, இளையராஜாவை பொறுத்தளவுக்கு கடந்த 50, 60 50 ஆண்டு காலமாக, 60 ஆண்டு காலமாக இசை தான். இசையை தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் சினிமா அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் இசை தான். அதில் வைரமுத்து சொல்கிறாரு, ஹம்மிங் பண்ண முடியுமா? என்னோடய எழுத்துகள் தானே முக்கியமாக பேசப்படுது. என்னோடய எழுத்துகள் இல்லைன்னா, என்னோடய வார்த்தைகள் இல்லைன்னா, என்னோடய மொழிகள் இல்லைன்னா வந்து வெறும் ஹம்மிங் மட்டும்தான் வரும். இருக்கும். அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு பாட்டை நீங்கள் வந்து செல்ஃபோனில் தேடுனாவே வந்து எழுத்துக்களை, மொழியை வச்சு தானே நீங்கள் தேட முடியும். வெறும் ஹம்மிங்கை போட்டு உங்களால் தேட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து லாஜிக்காக வந்து வைரமுத்து பேசுகிறாரு. அதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. ஒரு பாடல் எப்படி சொல்லப்போனால் வரிகளே இல்லாமல் இளையராஜானால் அழுக வைக்க முடியும், சிரிக்க வைக்க முடியும், கோவப்படுத்த முடியும். அப்போ வந்து அங்கே மொழிகளுக்கு தேவையில்லாமல் போச்சுல்ல. அதுவும் இல்லாமல் ஒரு பாடலை நம்ம கேட்குறோம், அது எந்த மொழியில் இருந்தாலும் நம்மளுக்கு ரசிக்க தோண்டுது. அப்போ அங்கே வந்து மொழி தான் அதா அப்படின்றது கிடையாது. அது வெறும் காற்று தான், வெறும் ஓசை தான். அது புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது ஒலி. புரியாதவங்களுக்கு அது ஓசை தானே. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பறையிலேருந்து வர்ற ஒரு ஒலி மாதிரியும், அது அடுத்தவங்க வாயிலேருந்து வர்ற ஒலி நம்மளுக்கு புரியலைன்னா அது வெறும் ஓசை தானே. அது ஒரு இசை மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி நம்ம கணக்கில் பார்த்தோமாக்கும், சினிமா துறையில் கலைத்துறையில் சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்களாக்கும், மொழி முக்கியமா இசை முக்கியமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும், கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக அது இசை தான் முக்கியம். இசை வந்து தான் அந்த படத்தை தூக்கிட்டு போகும், சுமந்துட்டு போகும். இசை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. வார்த்தைன்றது 2வது தான். ஆனால் பொது வாழ்க்கையில் சினிமாவையும் சேர்த்து, சினிமாவையும் உள்ளடக்கிய ஒரு பொது வாழ்க்கையில், அரசியல் கூட வச்சுக்கோங்க, பொது வாழ்க்கையில் மொழி முக்கியமா இசை முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்களாக்கும், இப்போ பொது வாழ்க்கையில் இப்போ எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் போகும்போது, செல்ஃபோனில்,
விசேஷ வீட்டில் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து இசைக்கப்படுது. அப்போ வந்து அங்கேயும் உங்களுக்கு இசை தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்களாக்கும், அது அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பொது வாழ்க்கையில் சினிமாவை தவிர்த்து பொது வாழ்க்கையில் பார்த்தீங்களாக்கும் மொழி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் முதல்ல உண்டானது மொழி தான், இசை கிடையாதுல்ல. மொழி தான் முதல்ல உண்டாக்கப்படுது. அம்மாவை எப்படி அழைக்கிறது, அப்பாவை எப்படி அழைக்கிறது, ஆடு மாடை எப்படி அழைக்கிறது, இயற்கையில் இருக்க வேளாண் பொருட்களை எப்படி அழைக்கிறது, ஆறு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருட்களுக்கும் பெயர்கள் வைக்கப்பட்டது அது மொழி தான். மொழிகளோட நீட்சி, மொழிகளோட தொடர்ச்சி, மொழியோட கலவை தான் பாடல், இசை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ மொழியவே ஒரு ராகமாக ஏற்ற இறக்கமாக பேசுனா அது இசை ஆகிருது, பாடல் ஆகிருது. அதனால் பொது வாழ்க்கையில்னு எடுத்துக்கிட்டிங்களாக்கும் அது வந்து மொழி தான் ரொம்ப முக்கியம். மொழியை தாண்டி ஒன்றுமே கிடையாது. இசையெல்லாம் அது சும்மா சாதாரணமாக. அப்போ இசையவே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களாக்கும் உங்களை மயக்கி வைக்கும். ஆனால் பொது வாழ்க்கையில் மயங்கி கிடத்தீங்களாக்கும் ஒன்றுமே கிடையாதுல்ல. வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகாது. இசையே நீங்கள் வந்து இளையராஜா பாட்டெலாம் போட்டு உட்காந்து கேட்டிங்களாக்கா அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மயக்கி உங்களை சொக்கி போக வைக்கும். நாங்கள்லாம் கிராமத்தை சேர்ந்தவங்க. எனக்கு கரகாட்டம்ன்ற ஒன்றுலாம் பார்க்கும்போது நாங்கள் விடிய அந்த கரகாட்டத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா வந்து அந்த இசை வந்து எங்களுக்குள்ளே கலந்தது. மக்களுக்கான இசை, மக்கள் இசை, தமிழ் இசை, தமிழர்களுக்கான இசை. அது வந்து மனிதர்களுக்கான இசை. தமிழ் இசைன்னு சொல்லி கூட நான் அதை சுருக்க மாட்டேன். அது மனிதர்களுக்கான இசை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, உயிரோட ஒன்றி போனது இசை. அப்போ வந்து அந்தளவுக்கு மயக்கி வச்சுருக்கும் இசை. அப்போ அந்த இசையை வந்து பொது வாழ்க்கையில் நம்ம சுமந்துக்கிட்டே தெரிஞ்சமாக்கு என்ன ஆகும், அடுத்த கட்டத்துக்கு மனிதர்கள் போக முடியாது. அப்போ பொது வாழ்க்கையிலும் எடுத்துக்கிட்டால் மொழி தான் ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி பார்த்தீங்களாக்கும் அரசியலே எடுத்துக்கலாம். மொழி வந்து அரசியலே எடுத்துக்கிட்டிங்களாக்கும் அரசியல் எப்படி சொல்லலாம்னா, கருணாநிதி வகையறா பார்த்தீங்களா, கருணாநிதி அண்ணாதுரை வகையரெல்லாம் பார்த்தீங்களாக்கும் பேசியே வந்து இந்த நாட்டை பிடிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது பிடிச்சம் இல்லாமல் அடிமைப்படுத்தி இந்த நாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்தீங்களாக்கும் அதே பாணியில் சீமானும் பேசி இந்த நிலத்தை வந்து ஆள துடிக்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மொழியை பயன்படுத்தி வென்று ஆட்சிக்கு வந்தவங்க இந்த மண்ணை அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் சீமான் வந்து அதில் கொஞ்சம் மாற்றமாக இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுகிறாரு. இந்த மக்களுக்கான ஒரு தேவையை பேசுகிறாரு, மக்கள் விடுதலை அடையிறதுக்கானதை பேசுகிறாரு. அப்போ வந்து இந்த பொது வாழ்க்கையில் வந்து இசை பயன்படாது. சீமான் மாதிரி ஆட்கள் பேசுகிற மொழிகள் தான் தேவைப்படும். மொழி இல்லைன்னா பொது வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. இசை வந்து அங்கே வந்து மயக்கி வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் சினிமா துறையில் கலையில் வந்து அங்கே இருக்க அந்த திரை அரங்குக்குள்ளேயோ ஒரு கூட்டத்தையே மயக்கி வைக்கிறதுக்கு வந்து இசை கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ சினிமா துறையில் எடுத்துக்கிட்டிங்களாக்கும் இசை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பொது வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்களாக்கும் மொழி தான் ரொம்ப முக்கியது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மொழி தான் ரொம்ப முக்கியன்றதுக்கு எடுத்துக்காட்டு இளையராஜா. அவரோட ஹம்மிங் அது ஹிந்திக்காரங்களும் ரசித்தாங்க, தெலுங்குக்காரங்களும் ரசித்தாங்க, உலகம் முழுக்க ரசித்தாங்க. அதுக்கு வந்து மொழி தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொது வாழ்க்கையில் மொழி தான் ரொம்ப முக்கியன்றதுக்கு சீமான் தான் மிகச்சிறந்த உதாரணம். அவர் வந்து பணத்தை, ஜாதியை, மதத்தை, சினிமாவே ஏற்று நிற்கிறாரு. அவர் கீழே அடிமைப்பட்டு போச்சு. சாராயம், பணம், இப்படி எல்லாமே வந்து அவரோட பேச்சுக்கு முன்னாடி தோற்று போச்சு. அப்போ பொது வாழ்க்கையில் மொழி ரொம்ப முக்கியம். கலை வாழ்க்கையில், சினிமாவில் இசை ரொம்ப முக்கியம். அது என்னோடய பார்வை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில. நன்றி, வணக்கம்.